இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இதை ரெண்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிராஃப் எல்லாம் வரைவாங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைல்டு ஸ்டீல் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலுக்கு நீங்கள் படிப்பீங்க. மைல்டு ஸ்டீல், அதே மாதிரி கார்பன் ஸ்டீல், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது. அலுமினியம், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். ஸோ இப்போது ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஃபோர்ஸ் டிவைடிங் பை ஏரியா. ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். புரியுதா? ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். அதாவது இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான் நீங்கள் சொல்லணும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சிக்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல லோடு டிவைடிங் பை ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் பி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின், அதை இ அப்படின்ட்டு ஸ்மால் இயால் நோட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சேஞ்ச் இன் லென்த் டிவைடிங் பை ஒரிஜினல் லென்த்து சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா டெல்டா டி டிவைடிங் பை டி சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா வி டிவைடிங் பை வி சொல்லலாம். டெல்டா டி டிவைடிங் பை டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயினை இது மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் டிவைடிங் பை எல். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை வச்சு நீங்கள் கிராஃப் எடுக்கிறீங்க. அப்படி கிராஃப் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், அதாவது இந்த மாதிரி லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டென்சைல் லோடு கொடுக்கணும் இந்த இடத்துல. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டென்சைல் லோடை இந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அது என்ன எலாஸ்டிக் லிமிட். அந்த பாயிண்ட் வரைக்கும் லோடு கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட், நீங்கள் லோடு கொடுத்தீங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துடும். அதுதான் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது. இந்த எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் இரும்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை ரப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும், வேறு எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இருக்கும். கண்டிப்பாக வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது எல்லா மெட்டீரியலுக்கும் இருக்கும். பட் வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதான். அப்படி அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸில் க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாச்சுன்னா ஸ்ட்ரெயினும் கம்மியாக இருக்கும். எப்போ? எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே. புரியுங்களா? அதை வந்து சொல்கிறது என்ன லா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு லா. ஸோ 2 மார்க் ஆர் 3 மார்க்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஹூக்ஸ் லா. புரியுங்களா? ஸோ இந்த ஹூக்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா சிக்மா, ஸ்ட்ரெயினோட நோட்டேஷன் இ, ஸ்மால் இ. இதை வந்து ஈக்குவல் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கே அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஏன்னா ப்ரொபோஷனல்லேருந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸ்லையெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், அதில் வந்து இந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸை வந்து பொதுவாக சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல கே கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிறத நீங்கள் யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் ஹூக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஹூக்ஸ்லாம் அப்படிங்கிறது வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தான் ஹூக்ஸ்லாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற லோடை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இனிஷியல் போர்ஷனுக்கு வந்துடும். புரியுதா? அதுதான் எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகும். புரியுதுங்களா?
ஸோ இந்த வீடியோவில் ஹூக்ஸ் லா பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை பற்றி பார்க்கலாம். பாய்.